Hello everyone, welcome to our channel. So இந்த வீடியோல வந்து நம்ம prelims கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, P takes 8 days to complete 2/3 of the work. ஓகே, ஸோ P வந்து 2/3 of the ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 days எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா 3 ஒர்க்கில் 2 ஒர்க்கு செய்யறதுக்கு 8 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போது இந்த டோட்டல் ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு P எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னா 12 நாள் எடுத்துப்பாங்க. ஓகே, Q takes 3 days to complete 1/7 of the same work. ஓகே, ஸோ Q வந்து 1/7 of the ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 days எடுத்துக்கிறாங்க. அதாவது 7 ஒர்க்கில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 நாள் அப்படின்னா அப்போ இந்த 7 ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 21 நாள் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் R takes 8 days to complete 4/5 of the work. ஓகே, 4 ஒர்க்கை செய்யறதுக்கு 8 நாள் எடுத்தாங்கன்னா அப்போது 5 ஒர்க்கை செய்யறதுக்கு 10 நாள் எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து PQRோட நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு கம்ப்ளீட் சம் பர்டிகுலர் ஒர்க். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் ஒர்க் வந்து LCM எடுக்கணும். ஸோ எந்த நம்பருக்கு LCM எடுக்கணும்னா இந்த கொடுத்துருக்க நம்பர், அதாவது 12, 21 and 10. ஓகே, ஸோ அந்த நம்பருக்கு வந்து நம்ம LCM எடுக்கணும். ஸோ நம்ம LCM எடுத்தோம்னா நமக்கு 420 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 420 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க். ஓகே, ஸோ இந்த 420 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க். ஓகே, ஸோ இப்போது P வந்து இந்த 420 ஒர்க்கை செய்கிறதுக்கு 12 நாள் எடுத்துக்கிறாங்கன்னா அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் செய்வாங்க, 35 ஒர்க் செய்வாங்க. ஓகே, சிமிலராக Q வந்து ஒரு நாளைக்கு 20 ஒர்க் செய்வாங்க. அண்ட் R வந்து ஒரு நாளைக்கு 42 ஒர்க் செய்வாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் தே. ஓகே, இஃப் தே. ஸோ இந்த தே யார் அப்படின்னா PQR. ஓகே, ஸோ PQR ஒர்க் ஃபார் 3 days டுகெதர். ஓகே, ஸோ PQR வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 ஒர்க் செய்கிறாங்க. அப்போ 3 நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க, ஸோ 3 நாளைக்குனா ஒரு நாளைக்கு 97னா 3 நாளைக்கு 291 ஒர்க் வந்து செய்வாங்க. அதாவது 3 நாளில் 420 ஒர்க்கில் 291 ஒர்க் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்கும், 129 ஒர்க் வந்து பெண்டிங் ஒர்க்காக இருக்கும். ஓகே, பெண்டிங் ஒர்க் இல்லைனா ரிமைனிங் ஒர்க். ஓகே, ஸோ தென் Q அண்ட் R லீவ்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா வந்து யார் லெஃப்டாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா Qவும் Rவும் லெஃப்ட் ஆகிட்டாங்க. அப்போது P மட்டும்தான் இருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் P will take to complete the remaining work. ஓகே, ஸோ இங்கே ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, 129. ஓகே, P வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் செய்வாங்க, 35 ஒர்க். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் என்னது, 129/35 டேஸ். அப்போ இதோட ஆன்சர் 129/35. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகே, ஸோ கிளாஸ் 12 ஆஃப் ஸ்கூல் ஹாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ABCD. The average weight of ABC together and ACD together is 45. ஓகே, ஸோ ABCயோட ஆவரேஜ் வெயிட் வந்து 45 அண்ட் ACDயோட ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 55 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. While the average weight of students ABD. ஓகே, ஸோ ABDயோட ஆவரேஜ் வெயிட் வந்து 50 அண்ட் BCDயோட ஆவரேஜ் வெயிட் வந்து 60. ஓகே, BCDயோட ஆவரேஜ் வெயிட் வந்து 60. Find the average weight in kg of all the 4 students together. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இதில் இந்த 2 பேர் மட்டும் இந்த 2 இது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து 10 இருக்குது. இது வந்து ஆவரேஜ் தான். அப்போது டோட்டலாக வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், ACD அண்ட் ABCக்கு மொத்தம் 3 பேர் இருக்காங்களா ஒவ்வொரு குரூப்லேயும். அப்போது டோட்டலாக வந்து 30 டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே, இந்த 30 வந்து யாரோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடத்துல எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டியும் பியும் தான் வந்து டிஃபராக இருக்குது. ஏசி வந்து 2 இடத்துலையுமே காமனாக இருக்குது. அப்போது இது வந்து டிக்கும் சிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகே, பட் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ABCDயோட ஆவரேஜ் வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ABCDயோட ஆவரேஜ் வெயிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது இந்த 30 இருக்கு இல்லையா, ஓகே, இதை வந்து நீங்கள்
4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 7.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் நமக்கு ஆல்ரெடி கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசியோட ஆவரேஜ் வெயிட் வந்து 45. அப்போ டிஇ மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வராங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டி வந்து அதிகமாக கொண்டு வராங்க. அதனால தான் டி வந்து பெரிய நம்பர், சி வந்து சின்ன நம்பர். ஸோ தட் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 30. அப்போ இந்த 30 வந்து இந்த 4 பேருக்குமே பிரித்து கொடுத்தனா ஒருத்தருக்கும் 7.5 இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இதோட ஒரு 7.5 இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு 52.5 kg அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து ஏபிசிடியோட ஆவரேஜ் வெயிட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மிஸ்டர் பண்டிட் ஓன் 950 கோல்டு காயின்ஸ், ஆல் ஆஃப் விச் he distributed among his 3 daughters லலிதா, அமிதா அண்ட் நீதா. ஓகே, ஸோ பண்டித் வந்து அவர்கிட்ட இருக்கிற 950 காயின்ஸுமே வந்து 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா, அமிதா அண்ட் நீதா. ஓகே, லலிதா வந்து 25 கோல்டு காயினாக அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டாங்க. அனிதா வந்து 15 கோல்டு காயின்ஸை டொனேட் பண்ணிட்டாங்க. அண்ட் நீதா வந்து 30 கோல்டு காயின்ஸில் வந்து ஜுவல்லரி மேக் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ டோட்டலாக வந்து என்ன ஆக போகுது? ஸோ 950 காயின்ஸில் ஸோ டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 70 காயின்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ரிமைனிங் 80 காயின்ஸ் இருக்கும். ஓகே, த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த காயின்ஸ் லெஃப்ட் இஸ். ஓகே, இந்த 80யோட ரேஷியோ வந்து யாராருக்கு? லலிதா, யாராவது அமிதா அண்ட் நீதா. ஓகே, அவங்களோட ரேஷியோ என்னன்னா 20, 73 அண்ட் 83. ஹவு மெனி கோல்ட் காயின்ஸ் டிட் அமிதா ரிசீவ் ஃப்ரம் மிஸ்டர் பண்டிட்? ஓகே, ஸோ அமிதா வந்து எவ்வளோ கோல்ட் காயின்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, அப்போது இந்த 80, 20, 73 அண்ட் 83 இந்த ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணா அப்படின்னா எனக்கு என்ன ஆக போகுது? 176 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ 176 into 5 தான் வந்து நமக்கு 80. அப்போது இங்கே எல்லா இடத்துலையுமே into 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் லலிதா வந்து 100 கோல்ட் காயின்ஸை வாங்கியிருப்பாங்க. அண்ட் இங்கே யார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா யார்? அமிதா வந்து 73 into 5. ஓகே, நமக்கு என்ன ஆகும்? 365 காயின்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து நமக்கு 83நாக்கா 415. ஓகே, ஸோ 415 காயின்ஸ் வந்து நீதா வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகே, அதாவது இந்த 80 ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தா. பட் பண்டிட் கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா இதில் ஆல்ரெடி அமிதா வந்து 15 காயின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போது பண்டிட் கிட்ட இருந்து ஒரு 15 காயின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதுவும் இன்க்ளூட் பண்ணணும் இல்லையா? அப்போது 380. அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380. ஓகே, சரி, எனக்கு இந்த இவ்வளோ பெருசு சால்வ் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி போகலாம். ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு அமிதாவோட ஆப்ஷன் ரேஷியோ என்னன்னா 73. ஓகே, அமிதாவோட ரேஷியோ என்னன்னா 73. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 73 மல்டிபிள் ப்ளஸ் 15 இருக்கணும். ஓகே, அதுதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் 380 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ 380லேருந்து நான் 15 சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 365 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 365 வந்து 73ஆல் டிவைட் ஆகுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். எஸ், இது வந்து 73ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 400லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ 400லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் 385 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 385 வந்து 73ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்கனாக்கா இது வந்து டிவைட் ஆகாது. ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ சிமிலராக 365. ஸோ 365லேருந்து ஒரு 15 சப்ராக்ட் பண்ணால் 340. இந்த 340 வந்து 73 மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம்னா இல்லை. சிமிலராக 340 மைனஸ் 15 வந்து 325. இது வந்து 325 வந்து 73 மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம்னா இல்லை. ஓகே, ஸோ 415லேருந்து ஒரு 15 சப்ராக்ட் பண்ணனா 400. ஸோ 400 வந்து 73 மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணனா அதுவும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து நமக்கு 73 மல்டிபிளில் வருது. நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை யூஸ் பண்ணால் ஸோ ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 380 இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் டு ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் 5.2. ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இதோட ரேஷியோ என்னன்னா 5:2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, போட் கவர்ஸ் 75 கிலோமீட்டர் இன் ஸ்டில் வாட்டர் இன் 5 hours. ஓகே, ஸோ 75 கிலோமீட்டர். ஸோ இங்கே ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே டைம் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 5 hours. ஓகே, இது வந்து என்ன ரேஷியோனா ஸ்பீட் ரேஷியோ. ஓகே, இது வந்து நமக்கு
ஸ்பீட் ரேஷியோ. ஸோ ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நான் கேன்சல் பண்ணனா எனக்கு வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த 5 பார்ட் வந்து 15 அப்படின்னா இந்த 2 பார்ட் வந்து நமக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, இஃப் போட் டேக்ஸ் 8 hours more to cover x kilometer distance in upstream. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 9. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து நம்ம சம் பண்ணுவோம். ஸோ அப்போ சம் வந்து 21. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னது, இஃப் த போட் டேக்ஸ் 8 hours more to cover x kilometer distance in upstream than in downstream. ஓகே, ஸோ இது ஸ்பீட் அப்படின்னா அப்போ டைம், ஓகே, அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் டைம் எப்படி இருக்கும், 21 and 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இதோட ரேஷியோ வந்து 7 and 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருவாங்க 4, பட் டைம் டேக்கன் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 hours more. ஓகே, அப்போ இங்கே 14 hours அப்ஸ்ட்ரீம்லேயும் டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 6 ஹவர்ஸும் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் வந்து 6 ஹவர்ஸும் எடுத்திருப்பாங்க. ஓகே, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் டு கவர் 1.5x கிலோமீட்டர் இன் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இனிஷியலாக, ஓகே, ஸோ இனிஷியலாக சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸை கவர் பண்ணுறதுக்கு 6 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ 1.5, ஓகே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 6 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 6 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போ 1.5 டைம்ஸ் ஆஃப் 6 அப்படிங்கிறது என்னது, 9 கிலோமீட்டர். அப்போ 9 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 9 ஹவர்ஸ் தானே எடுத்துப்பாங்க. அப்போது இங்கே டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 டைம்ஸ் தான் ஆக போகுது. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். A covered x plus 180 km with a speed of 45 km per hour. Okay, the speed என்னன்னா 45 km per hour. And B covered x kilometer with a speed of 75 km per hour. Okay, so x kilometer with a speed of 75 km per hour. If time taken by A is twice that of B. Okay, so time வந்து, okay, so time வந்து A க்கும் B க்கும் எப்படி இருக்குன்னா 2:1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஏ டு கவர் எக்ஸ் பிளஸ் 180. சரி, நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா இந்த 180 கிலோமீட்டர் வந்து இப்போதைக்கு நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஓகே, இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, இது வந்து நம்ம இப்போ கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்போது கன்சிடர் பண்ணலன்னா இங்கே வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் ஸ்பீட் ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இங்கே ஸ்பீட் ரேஷியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, ஸோ 3 and 5. ஓகே, அப்போ டைம் ரேஷியோ எப்படி இருக்கும்னாக்கா 5 and 3. ஓகே, ஸோ சேம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா 5 and 3. ஓகே, பட் இங்கே நமக்கு டைம் ரேஷியோ வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஏ வந்து ட்வைஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது பி வந்து 3 இருந்தாக்கா ஏ வந்து நமக்கு 6 இருக்கும். ஓகே, பட் இங்கே நமக்கு 5 தான் வருது. ஓகே, ஏன் இந்த இடத்துல வந்து நமக்கு 6 ஆகுது அப்படின்னா இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஏன் இந்த 1 வந்து அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா இங்கே ஏ வந்து 180 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகே, 180 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ வந்து 45 கிலோமீட்டர் per hour. அப்போ இந்த 180 கிலோமீட்டரை 45 கிலோமீட்டர் per hourல நான் ட்ராவல் பண்ணால் எனக்கு டைம் எவ்வளோ ஆகிருக்கும், 4 hours வந்து அதிகமாக எடுத்திருக்கும். ஓகே, அப்போது இந்த 1 பார்ட் தான் வந்து 4 hours. ஓகே, இந்த 1 பார்ட் தான் வந்து 4 hours. நம்ம என்ன கேட்கணும், இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டைம் டேக்கன் பை ஏ டு கவர் எக்ஸ் ப்ளஸ் 180 கிலோமீட்டர். ஓகே, அதாவது 6 பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 1 பார்ட் வந்து 4 hours அப்படின்னா அப்போ 6 பார்ட் வந்து 24 hours. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 24 hours. ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.